எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எல்லாருடைய ஃபேவரட் சின்ன கோயில் சித்ரா அம்மாவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம அவங்கள பார்க்குறப்ப என்ன நினைப்போம், இவங்களுக்கு என்ன கவலை, நிறைய பணம் இருக்குது, நிறைய பாட்டு பாடியிருக்காங்க, இவங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு நினைப்போம். இல்லை, கடவுள் ஒன்று கொடுத்தா ஒன்று எடுப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்க கதையிலையும் நிறைய சோகங்கள் நடந்திருக்கு. ஆனால் இவங்க அதெல்லாம் தாண்டி இந்த அளவுக்கு ஷைன் பண்ணி எப்படி நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கஷ்டத்தில் இருக்கும் போது நிறைய பேருக்கு சித்ரா அம்மாவோட பாடல் ஒரு மருந்தாக இருந்திருக்கு. நம்ம சந்தோஷத்தில் இருக்கும் போது நம்ம சந்தோஷத்தை இன்னும் மெழுகேற்றுற வகையில் இவங்களோட பாடல் நம்மளுக்கு ரொம்ப ப்ளஷ் வர மாதிரியும் இருந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ சோகம் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். திருவனந்தபுரத்தில் 1963 பிறந்திருக்காங்க, 27th ஜூலை. இவங்களோட அப்பாவும் சரி அம்மாவும் சரி ரெண்டு பேருமே ஒரு டீச்சர். அம்மாவுக்கு வீணை வாசிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்பா என்ன பண்ணுவாராம், ரேடியோவில் குட்டி குட்டி சான்ஸ் கிடச்சிச்சின்னா அதிலலாம் பாடுவாராம். அப்போ இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப இசையில் இன்ட்ரெஸ்ட் ஆனவங்க தான். அப்போ சித்ரா அம்மாவுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வராமல் இருக்குமா? அவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதில். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, குட்டி குட்டி சான்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ரேடியோவில் போயிட்டு குரூப்பாக சேர்ந்து பாடுறது, அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஸ்டோரி சொல்கிறது, விடுகதையை பாட்டாக கேட்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது ஜேசுதாஸ் சார் கூட பாடுறது. அதுக்கப்புறம் ராஜா சார் கூட, எஸ்பிபி சார் கூடலாம் இப்படி நிறைய பேர் கூட பாடியிருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லைங்க, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, சான்ஸ்கிரிட்னு இப்படி பல லாங்குவேஜில் பாடியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25,000 பாடல்களுக்கு மேலே பாடியிருக்காங்கங்க. ஒரு ரெக்கார்டுனே சொல்லலாங்க. அவ்வளோ பாட்டு பாடியிருக்காங்க. இப்போ வரைக்கும் பாடிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நிறைய குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. சூப்பர் சிங்கரோட ஜட்ஜாகவும் இருக்காங்க. நிறைய குழந்தைங்களுக்கு அவங்களே குழந்தையா மாதிரி கமெண்ட்ஸ்லாம் சொல்கிறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவங்க பிஹேவ் பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. பேசுகிறதுமே ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஹேட்டர்ஸே கிடையாது. எல்லாத்துக்குமே அவங்கள பிடிக்கும். அப்படி இருக்கிறப்ப அவங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் நடந்திருக்கு. அப்போ நிறைய இந்த மாதிரி அவங்க பாட்டு பாடலாம் ஒரு ஒரு இடத்துக்கு போகிறப்போ தனியாக போக மாட்டாங்களாம், கூட யாரையாவது கூட்டிகிட்டு தான் போவாங்களாம். அப்போ அவங்க அப்பா தான் எப்போவுமே இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. எல்லா இடத்துக்குமே டப்பிங்க்கு எல்லா இடத்துக்குமே கூட்டிகிட்டு போவாங்க, எல்லா ஈவெண்ட்ஸ்க்குமே கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க அப்பாவுக்கு ஓரல் கேன்சர் வந்துருச்சு. அப்போ அவங்களுக்கு ரொம்ப பெயின். அந்த இடத்துல கூட நம்ம பிள்ளை தனியாக போகக்கூடாது, நம்மளோட பொண்ணோட லட்சியத்தில் நம்ம உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெயினையுமே உள்ளே வச்சுட்டு சித்ரா அம்மா கூட போவாங்களாம் எல்லா இடத்துக்கும். அப்போ சித்ரா அம்மா ரொம்ப கவலைப்படுவாங்களாம், அச்சோ அப்பாவுக்கு இப்படி இருக்குது, ரொம்ப முடியல, ஆனாலும் நம்மக்காக நிற்கிறாங்க அப்படின்னு. அந்த இடத்துல அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டம்னாலும் பொண்ணோட அந்த பாட்டு சத்தம் எல்லாத்துக்கும் ஒரு மருந்தாக இருக்கும் இல்லையா? அப்போ அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போகிற சுச்சுவேஷனில் சித்ரா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்டும் அப்பா இடத்த நிரப்புறாரு. எந்த அளவுக்கு அப்பா அம்மா அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டோ அதே மாதிரி ஹஸ்பண்டும் ரொம்ப சப்போர்ட்டு. அவங்களுக்கு சாங்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு பிடிச்சதெல்லாம் செய்கிறது. அப்புறம் சித்ரா அம்மாவுக்கால டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லையா? அப்போ வீட்டு ஒர்க் பார்க்குறது, அப்புறம் குக்கிங்லாம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. இப்போ பொண்ணா மேரேஜ்க்கு அப்புறம் வீட்டில் தான் இருக்கணும், எங்கேயும் வெளியே போகக்கூடாது அப்படிலாம் ஆர்டர் போடாமல் அவங்களோட பேஷனில் அவரும் பங்கு எடுத்துகிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. அப்பா விட்ட இடத்த ஹஸ்பண்ட் நிரப்பியிருக்காரு. இப்படி ஒரு சப்போர்ட்டிவான ஆள் கிடைச்சாலே போதும்ல, நம்ம என்ன வேணாலும் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அப்போ எல்லாமே சித்ரா அம்மா ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப் அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு பேபி இல்லை. அப்போ அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது. ஆனால் அந்த குழந்தை லைட்டாக பாதிக்கப்பட்ட குழந்தை. ஆனால் சித்ரா அம்மா ஒரு நாள் கூட தான் குழந்தை அப்படின்னு அவங்க நினச்சதே இல்லை. அவங்க நார்மலான குழந்தை மாதிரி தான் அந்த குழந்தைய வளர்த்தாங்க. அந்த குழந்தைக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த குழந்தையோட பர்த்டே தான் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்களாம். எல்லாரையுமே கூப்பிட்டு வெளியெல்லாம் போக மாட்டாங்க. வீட்டிலேயே எல்லா சொந்தக்காரங்க சேர்ந்து அந்த குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவாங்களாம். அந்த குழந்தைக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்களாம். எல்லா பண்டிகைனா இப்படி தான் கொண்டாடணும், எல்லாமே அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்பயுமே சித்ரா அம்மா என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி அவங்களுக்கு நிறைய வெளியே ஒர்க் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த குழந்தைய நிறைய இடத்துல கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி ஒரு ஈவெண்ட்காக துபாய் போயிருந்தாங்க. அப்போ அந்த குழந்தையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தைக்கு 8 வயசு. அப்போ சித்ரா அம்மா குளிக்க போயிருக்காங்க. குளிக்க போகிறப்போ அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கு, வெளியே விட்டுருக்காங்க. அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கு, எதிர்ச்சியாக வெளியில் ஸ்விம்மிங் பூல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்விம்மிங் பூலில்
விழுந்து இறந்துருச்சு. குளிச்சுட்டு வெளியே வந்த சித்ரா அம்மாவுக்கு ஒரு ரொம்ப பேரதிர்ச்சி. பார்த்தா தன்னோட பாசமாக ரொம்ப ஆசையாக தவம் இருந்து அந்த பெத்த குழந்தை தண்ணிக்குள்ளே விழுந்து இறந்துருச்சு. அதை பார்க்கவே வந்து ரொம்ப அவங்க வந்து கதறி அப்படி அழுதாங்க. அவங்க அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரவே பல நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் சித்ரா அம்மாவால் வந்து அதை தாங்கிக்கவே முடியல. அப்போ வந்து அவங்க என்ன நினச்சாங்கன்னா, கடவுள் வந்து என் குழந்தைய சீக்கிரமாக எடுத்துக்கிட்டாரு, ஆனால் என் குழந்தை தேவதைகளோடு அங்கே சந்தோஷமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வந்து அதுக்கப்புறம் எந்த பாட்டுமே பாடலை, ரொம்ப மைண்ட் வந்து அப்செட்டாக இருந்தாங்க. அப்போ அவங்கள தேத்தி வெளியே கொண்டாந்தது அவங்கள சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளை மாதிரி ஆடியன்ஸும் தான். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்களா, சித்ரா அம்மாவை பார்த்து பேச ஆரம்பித்தாங்களா, இந்த மாதிரி இருக்காதீங்க, எங்களுக்கும் இந்த மாதிரி பல கஷ்டங்கள் இருக்குது, எனக்கும் இந்த மாதிரி அவங்களோட சேடான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சித்ரா அம்மா கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இவ்வளோலாம் மக்கள் கஷ்டப்படுறாங்க, அப்போ வந்து நம்மளும் இதுதான் ரியாலிட்டி, இதை நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துச்சு. அப்புறம் நிறைய பேர் கால் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங்லாம் கொடுப்பாங்களாம். அப்போ வந்து அவங்கள யாருமே தனியாக விடலை. சித்ரா அம்மா என்ன நினச்சாங்க, நம்ம இந்த உலகத்தில் வாழணுமா அப்படின்னு அந்த சிச்சுவேஷன் வரைக்கும் அவங்க போயிட்டாங்க. ஆனால் அவங்களோட பாட்டு தான் அவங்களே காப்பாற்றிருக்கு. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்களா, சித்ரா அம்மா வந்தால் தான் வந்து இந்த படத்தோட பாட்டை வந்து நம்ம எடுக்கணும், அவங்க தான் வந்து நம்மளோட பாட்டை வந்து பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு சித்ரா அம்மா வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்களாம். நீங்கள் வந்தால் தான் இந்த ஈவெண்ட்டே நடக்கும், நீங்கள் வந்தால் தான் இந்த சாங்கை வந்து நாங்கள் எடுப்போம் அப்படின்னு நிறைய பேர் வந்து வலுக்கட்டாயம் பண்ணனால சித்ரா அம்மா என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அவங்க பாடுற தொழிலுக்கே மறுபடியும் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து யாராலையுமே அந்த துக்கத்துலேருந்து வெளியே வர முடியாது. ஆள் மனசில் எப்பயுமே அந்த துக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அவங்க அந்த தப்பான முடிவுலேருந்து அந்த பாட்டு தான் அவங்கள காப்பாற்றிருக்கு. திரும்ப வராங்க, திரும்ப வந்து பழைய மாதிரி வந்து பாட்டு பாடுறாங்க, நிறைய மக்களோட மனசில் வந்து இடம் பிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25,000 பாடல்களுக்கு மேலே பாடியிருக்காங்க. 6 நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. நிறைய பெரிய பெரிய பாடகர்களோடலாம் பாடியிருக்காங்க, நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம். என்னதான் அவங்களோட குழந்தை அவங்கள இப்போது அம்மானு கூப்பிட முடியாட்டியும், அந்த குழந்தை இல்லாட்டியும் உலகமே இப்போ வாயார அவங்கள சித்ராமான்னு கூப்பிடுது. அப்போ அவங்க நிறைய பேரோட அன்பை சம்பாதிச்சிருக்காங்க, நிறைய பேரோட மனசை சம்பாதிச்சிருக்காங்க, நிறைய பேரோட வாழ்க்கையில் வந்து ஒரு அம்மா ஸ்தானத்தில் வந்து இருக்காங்க. ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அவங்கள வாயார அம்மான்னு கூப்பிட்ருக்காங்க. இதுவே வந்து கடவுள் அவங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட். எப்போவுமே அவங்க ஹாப்பியாக இருக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.